சஹீஹுல் புகாரியில் 878வது இலக்கம். இந்த செய்தி உஸ்மான் ரதியல்லாஹுடைய வரலாற்றிலே நம்ம பார்த்தோம். இது உமர் ரதியல்லாஹுடைய வரலாற்றிலே சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அதிகமாக சொல்லப்படாத ஒரு செய்தி தான். ஆனால் ஒரு அழகான செய்தி என்னடா, சாலிம் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர், இப்னு உமருடைய மகன் சாலிம், இப்னு உமருடைய மகன் சாலிம். நான் ஏற்கனவே ஒரு 2 பேர் ஞாபகப்படுத்தியிருந்தேன். ஒன்று ஹம்சா, அடுத்தது பிலால். ஹம்சா, பிலால், அதே போல சாலிம், இவர்களெல்லாம் உமர் ரதியல்லாஹுடைய இப்னு உமர் ரதியல்லாஹுடைய பிள்ளைகள். அன் இப்னு உமர், அதாவது இப்னு உமர் ரதியல்லாஹுடைய மகன் அறிவிக்கிறாரு இப்னு உமர் வழியாக, அன்ன உமர் இப்னுல் கத்தாப் பைனமா ஹுவ காயிமுன் ஃபில் குத்பத்தி யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா தினத்தன்று, அதாவது ஒரு மஸ்ஜித் நபவியில் குத்பா நடக்குது. இந்த ஜும்மா தினத்தன்று குத்பா நடக்கிற நேரத்தில் உமர் எல்லாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆட்சியாளர் காலம் உமர் ரதியல்லாஹுடைய காலம், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. இஸ் தஹல ரஜுலுன் மினல் முஹாஜிரின் அல் அவ்வலீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்த மனிதர்களில் ஒருவர், அதாவது மஸ்ஜித் நபவிக்குள்ள வாரார். முஹாஜிரூன் என்று சொல்ல மாட்டாங்க, முஹாஜிரூன் அல் அவ்வலூன் என்ற மக்கத்து குறைசிகள் ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்தார்களே அவர்கள் எல்லாரும் ஆரம்ப கால முஹாஜிர்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த காலப்பகுதியில், அதாவது ஜும்மா நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒருவர் நுழைகிறாரு. யாரு? இன்னொரு அறிவிப்புல வருது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜும்மா நடந்து கொண்டிருக்கு, அப்பதான் உஸ்மான் ரதியல்லாஹு என்ன செய்றாங்க, பள்ளிக்குள்ள வராங்க. ஃபனாதாஹு உமர் அய்யு சாஅத்தின் ஹாதிஹி, உமர் ரதியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்குள்ளே சொல்றாங்க, எந்த நேரத்தில் வாரீங்கன்னு கேட்டாங்க. மஸ்ஜித் நபவியில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, அவ்வளவு தோழர்கள் இருக்கிறாங்க, பகிரங்கமாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து கேட்கிறாங்க, அய்யு சாஅத்தின் ஹாதிஹி, இது எந்த நேரம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே உஸ்மான் ரதியல்லாஹு அங்கிருந்து பதில் சொல்றாங்க. பள்ளிக்குள்ள நுழைஞ்சவர், நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முதலாவதா கேட்டாலும் இப்படியா கேட்கறது, நான் எதனால வரத்தானே செய்றேன், ஒரு நாள் தான் நம்ம மிஸ் ஆகியிருக்கோம் அப்படின்னு. ஆனா கேட்கறது உமர், பதில் சொல்றது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. எப்படி சொல்றாங்கன்னா, கால இன்னி சுகில்து, கால இன்னி சுகில்து, நான் அத இன்னொரு விஷயம், இதுல இன்னொரு ஃபிக்ஹ் என்னன்னா, கேட்கின்றவருடைய பண்பாடுகளும் இபாதத்து அந்த லெவல்ல இருந்தது. மிம்பர்ல ஏறுற டைம் கிடைச்சா மட்டும் தான் நேரத்தோட வரவங்க வைக்கிறாங்க, விளங்கிட்டா? அந்த இதுக்கெல்லாம் சரி. அவருக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன லேட்டா வாரீங்கன்னா, மற்ற டைம்ல நீங்க லேட்டா தானே வாரீங்க, அதான் பதிலா வரும். ஒருத்தர பண்பாடே என்ன செய்யணும். இப்போ உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அவரை பொறுத்தவரை தீன்ல இபாதத்துல எல்லாம் முன்மாதிரியானவர், அவர் அதுல எல்லாம் அதாவது முந்து நிற்கக்கூடியவர். அப்படி இருக்கிற நேரத்தில் கேட்கிற ஐயோ சாத்தின் ஹாதி, என்ன டைம்ல இது வாரீங்க அப்படின்னு அவர் பதில் சொல்றார், கால இன்னி சுகில், கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னது பிஸி ஆகிட்டேன், ஆனா நான் செஞ்சது என்ன தெரியுமா, ஃபலம் அன்கலிப் இலா அஹ்லி ஹத்தா சமிஅத்து தஅதீன், நான் வீட்டுக்கு திரும்புற நேரம் அதான் கேட்கிற டைம்லாம் வீட்டுக்கு திரும்பினேன், அதான் கேட்கிற நேரம் தான் வீட்டுக்கே நான் திரும்பினேன். திரும்பிய உடனே ஃபலம் அஸித் அன் தவல்லது, நான் வுது எடுத்தேன் உடனே வந்துட்டேன், வேற எதுவுமே நான் என்ன செய்யல, நான் செய்யவில்லை. அப்ப அந்த நேரத்தில் உமர்லாம் திருப்பி கேட்கிறாங்க, வல் வுது ஐலன், வுது அப்ப குளிக்கலையான்னு கேட்டாங்க. மிம்பர்ல இருந்து கேட்கிறாங்க, அப்ப குளிப்பும் இல்லையா, ரெண்டாவது மிஸ்டேக், குளிச்சு வுது எடுத்துட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிட்டு உஸ்மான் எந்த பதிலும் சொல்லல. அப்ப உமர்லாம் சொல்றாங்க, வகத் அலிம்த அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅமுரு பில் குஸ்ல், உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்க கட்டளையிடுவார்கள், உங்களுக்கு தெரியும். நீங்க லேட் ஆகினது வேற, புது வேற என்ன செஞ்சிருக்கீங்க, எடுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்கன்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து பல பிரயோஜனங்கள் இருக்கு எங்களுக்கு. என்ன என்று சொன்னால், ஒன்று, குளிப்பு என்பது வெள்ளிக்கிழமையில எப்போ குளிச்சாலும் நம்மளோட கடமை நிறைவு என்பது உண்மைதான். ஆனா ஜும்மாவுக்கு வரக்குள்ள குளிக்கிறது தான் அது என்ன செய்யுது. ஏனென்றால் ஜும்மாவுக்கு வரும் பொழுது ஏன் குளித்தல் என்பது எப்போ கடமை ஆயிடுச்சு தெரியுமா, முந்தி ஜும்மா குத்துபா என்பது கண்ட இடத்துல ஜும்மா நடக்காது, விளங்கிட்டா? ஜும்மா என்ற அன்றைக்கு நடந்தன்னு சொன்னால் ஒரு இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க, கூடுவாங்க. எந்த அளவுக்கு அவாலி, அதாவது தூர பிரதேசங்கள்ல உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், ஜும்மாவுக்கு அங்கதான் வருவாங்க, வந்துட்டு அவர்கள் திரும்பி போவார்கள், மிக தூரமான இடங்களுக்கெல்லாம் திரும்பி போவாங்க. ரசூலுல்லாஹி குத்துபா இரண்டாவது ஜும்மா நடந்ததே எங்க, இங்கதான் ஜுவாசால தம்மாம்ல, விளங்கிட்டா? இந்த பகுதியில், அதாவது அஹ்ஸா பகுதியில் தான் இரண்டாவது ஜும்மா நடந்தது. மற்றபடி ஜும்மாக்கள் என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், இப்னு அப்பாஸ் அறிவிப்புல. அப்ப பெரும் மக்கள் எல்லாரும் ஜும்மா குத்துபாக்கு எங்க வருவாங்க, இங்கதான் அவர்கள் வருவார்கள். அப்ப ஜும்மாவுக்கு கடமையான அந்த மக்கள் வார நேரத்தில் அவங்க ஊருக்கு போய் திரும்பி வரையலாது, வீட்டுக்கு போய் திரும்பி வரையலாது, வேலை செஞ்சுட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அப்படி வார நேரத்தில் அவர்கள்ட்ட இருந்து வியர்வை வாடை என்ன செஞ்சது, நிறைய அடித்தது. மக்கள் பள்ளிக்குள்ள இருப்பாங்க, வியர்வை வாடை என்ன செய்ய நிறைய, ஏன்னா மார்க்கெட்ல இருந்து அப்படியே வரணும்,
5 நேரம் தொழுகிற மாதிரி அல்ல இது, மிச்ச நேரம் நிக்கணும், கொஞ்சம் நேரத்தோட வரணும். அதனால வாடை அடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்க கட்டளையிட்டாங்க. அதுபோலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு கட்டளையிட்டார்கள். சரி, இப்ப ஒருவர் வந்து சுபஹோட குளிச்சிட்டாரு, மார்க்கெட்டுக்கு போறாரு, திருப்பி அதே மாதிரி ஜும்மாவுக்கு வந்தா என்னத்துக்கு கட்டளையிட்டாங்களோ அந்த நோக்கம் என்ன செஞ்சிடும், அதுல வந்து பிழைத்து போவதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம அந்த டைம்ல குளிக்கிற நம்மளுக்கு சரி வரானதுக்காண்டி சுபஹோட முடிச்சிடுறது, விளங்கிட்டா, முடிச்சிட்டு வேர்வையோட பள்ளிக்கு வர்றது, அதுக்கு மேல அத்தனை வேற பூசிக்கிறது, விளங்கிட்டா, இது பிழை. இது வந்து இப்ப இந்த செய்தியில என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதே பிழையாகிரும் இல்லையேண்டா, வல் வுது ஐதன் வுதுமா அப்படின்னு கேட்டது பிழையாகிருமே. அவர் சுபஹு குளிச்சிக்கலாம், ஒரு 8 மணிக்கு குளிச்சிருக்கலாம். அப்ப வல் வுது ஐலன்னு கேட்க கூடாது. அப்ப அவரு இங்க அதுக்கு முந்தி குளிச்சிங்களான்னு தான் கேட்டிருக்கணும், அப்படி கேட்கலையே. அப்ப அதிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், நம்ம ஜும்மா நேரத்துக்கு நெருங்குறோமா அந்த நேரத்துல தான் குளிக்க வேண்டும். ஆனால் கடமை என்கின்ற ஒன்று இருக்கு, வெள்ளிக்கிழமை ஜும்மா குளிப்பது கடமை. இப்போ ஒருவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லை, அவர் வெளியே போயாகணும், அந்த டைம்ல தான் திரும்பி வரணும், அவருக்கு என்னது மஅதூர். ஆனா அது இல்லாதவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும், ஜும்மாவுக்கு நெருக்கமாக அந்த நேரத்தில் தான் என்ன செய்யணும், ஜும்மாவுக்கு பள்ளிக்கு போறோமா அப்பதான் நம்ம குளிச்சுட்டு என்னது ரெடியாகி வரணும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. உஸ்மான் ரதியல்லாஹு அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அதுக்கு பதில் சொன்னதாக என்ன செய்யல, அதுல வரல. இது முதல் அம்சம். இரண்டாவது, ஒரு நல்ல ஒரு பண்பாடு உள்ள நல்ல இபாதத்துள்ள ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தலைவர் என்ன செய்வார்டா, தனக்கு அடுத்ததாக யாரெல்லாம் வர இருக்கிறதாக அவர் நினைக்கிறாரோ அவர்களை வந்து பண்படுத்துவார், அவர்களை என்ன செய்வாரு, பண்படுத்துவார். அதுதான் உமர் ரதியல்லாஹு செய்த காரணம். வகத் அலிம்த எப்படி கேட்கிற உமர், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கல, உங்களுக்கு தெரியும், உது எடுத்துக்கொண்டு வர குளிச்சுட்டு தான் வரணும் என்பது தெரியும் அப்படிதான் சொல்றாங்க. உஸ்மான் அதாவது எத்தனையோ பேர் பிந்தி வருவாங்க, அவர்கள்ட்ட எல்லாம் அப்படி கேட்கல, ஆனா உஸ்மான் ரதியல்லாஹு கேட்கிறாங்க. காரணம் அஷ்ரத்துல் முபஷரா. அப்ப அதனால சில பொழுது நம்மளை சிலர் கண்டிக்கிற நேரத்தில் கோபத்துல மட்டும்தான் கண்டிக்கிறான்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சில பொழுதுகள்ல எமது எதிர்காலத்தை நினைத்து என்ன செய்யலாம், ஒரு தந்தை மகனை கண்டிக்கிற எதனால, எதிர்காலத்தை நினைத்து தான் என்ன செய்வான், கண்டிப்பான். இந்த கண்டிப்பு உமர் ரலியல்லாஹு கடைபிடித்தார்ன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். மூன்றாவது, எதுக்கு அடக்கு முடக்கா கேட்கிற ஒரு சிஸ்டம் அப்படி கேட்கல உமர் ரலியல்லாஹு. உதாரணமாக என்ன இந்த டைம்ல வாரீங்க, அவர் என்ன செய்யறாரு, நான் அப்படி கேட்ட உடனே போனேன், ஒழுவெடுத்தே வந்தேன், உதுவுமான்னு 2ஆ கேட்டார் பாருங்க. இது எடக்கு முடக்கா கேட்ட நம்முடைய ஸ்டைல வழங்கிட கூடாது. இது எதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி தெரியுமா, எடக்கு முடக்காக அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை தவறு விட்டிருக்கிறாங்க, இந்த விஷயத்தை சுட்டி காட்டணும் என்பதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தவறு மக்களால் என்ன செய்யும், மற்றவர்களை விட எப்படி 2வது அதான் பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி இது என்ன செய்யும், பார்க்கப்படும் என்பதை உணர்ந்திருந்ததனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை உணர்த்துகிறார்கள். 3. 4வது, அன்றைய காலத்தில் 1வது அதான் இருக்கவில்லை என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு ஆதாரம். என்ன சொல்றாரு, நான் அதான கேட்டிங்க வந்ததுதான், மற்றபடி என்ன எதுவுமே செய்யல அப்படி என்றாரு. 1வதானாக இருந்தா 2வதானுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பார், டைமுக்கு வந்து சேர்ந்திருப்பார். அதுவும் இல்லை என்பதை என்ன செய்யுது நமக்கு புரிகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.